பாவங்கள் என்பது என்ன? கடவுளுடைய சட்டங்களை மீறுவதுதான் பாவம். ஒருத்தனை கொல்லாதேன்னு சொல்றோம், நம்ம கொல்றோம். பொய் சொல்லாதேன்னு சொல்றோம், திருடாதேன்னு திருடுறோம். இதெல்லாம் அவனுடைய ஆணைகளை மீறின பாவங்கள். இந்த பாவத்தை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்கறோம், ஈஸியா ஒரு வார்த்தை. அந்த மாதிரி சொன்னா அவன் மன்னிக்கணும் இல்ல? மன்னிப்பானா? எப்பவுமே ஒரு பெரிய இடத்துல தப்பு பண்ணிட்டா நேரடியா போய் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்க மாட்டாரு. ஒரு ஜமீன்தார் வீட்டுல போய் மாமரத்துல இருந்து ஒரு 50 மாம்பழம் அடிச்சு கல்லில் அடிச்சு தோப்பை விட்டு வெளியே வர நேரத்தில் ஜமீன்தாரை எதிர வந்துட்டார். இப்படா அவனை கட்டுற மரத்துல அப்படின்ட்டு. அப்ப அந்த தோப்பு காவக்காரன் அவனுக்கு தூரத்துக்கு உறவு, சித்தப்பா மாட்டிக்கிட்டேன் சித்தப்பான்னு, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கன்னு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், மேல இருந்து துண்டு எடுத்து இடுப்புல கட்டி ஜமீன்தார் காலில் போய் விழுந்தான். ஜமீன்தார் ஐயா, ஒரு சின்ன உதவி, இவன் எங்க அண்ணன் மகன் தெரியாம பண்ணிட்டான், எனக்காக விட்டுருங்க, இனிமே அவன் பண்ணாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. திருட்டு போய் கூட்டமா இருக்கிறீங்க எல்லாம், சரி உனக்காக விட்டேன், இதான் கடைசி, இன்னொரு தடவை நான் மாட்டினாம தொலைஞ்சான் சொல்லிவிட்டான் அப்படின்னு. சரி அப்படின்னு. இப்போ இந்த காவக்காரனுக்காக அந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு, போய் தொலைடா அப்படின்றாரு. அப்போ அது சிபாரிசு என்னென்ன வேலை பண்ணுதாங்க. அது மாதிரி நாம ஒரு தப்பு பண்றோம்னா கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறப்ப ஒரு குரு நம்ம போய் தான் கொஞ்சம் பாருங்க தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன், சரி உமக்காக நான் விட்டேன் அப்படின்னு அவர் முகம் பார்த்து மன்னிக்கணும் இல்லையா? அதுதான் புருஷகாரம், சிபாரிசுன்றது. குரு இதுக்காக நமக்கு வேண்டி இருக்குது. ஒரு ஸ்தோத்திரத்துல, என் பாவங்களை மன்னிக்க உனக்கு மனமில்லை என்றால் சுந்தரராஜ பெருமாளே, என் குருவனுடைய முகத்துக்காக அதை மன்னித்து விடு என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு.